நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த வீடியோல நம்ம வந்து பல்லேலக்கா சாங் பத்தி பார்க்க போறோம். "பல்லேலக்கா" சாங்கா? அந்த சாங் தான் ரிலீஸ் ஆகி 2007ல தான் ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டு. இப்ப கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 17 வருஷத்துக்கு மேல. இப்ப எதுக்கு நம்ம அந்த பாட்ட பத்தி பேச போறோம்? 17 வருஷம் ஆனாலும் அந்த சாங் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ம். உலகம் ஃபுல்லா இந்த சாங்க பாடிட்டு இருக்காங்க. USA, கலிஃபோர்னியா, நியூசிலாந்து பேர் தெரியாத பல நாடுகள்ல இந்த பாட்ட பாடிட்டு இருக்காங்க. ம். நம்ம நெறைய பேர் இந்த சாங்க பார்த்துட்டு ஏஐ பாடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவேர்னஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கே இல்ல. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக, அந்த விஷயத்த பத்தி தெளிவா நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பாட்டுல எப்படி வெளிநாட்டுலலாம் பாடுறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்க மோஸ்ட்லி யாருக்கும் தமிழே தெரியாது. எப்படி இந்த பாட்டு வெளிநாட்டுல தான் ட்ரெண்ட் ஆச்சு? பாட்டு இப்படி உலகம் ஃபுல்லா பாடுறதுக்கு 2 பேர் தான் காரணம். அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழர், இன்னொருத்தர் ஒரு கமெண்ட்ஸ் வெளிநாட்டுக்காரர். கூட வந்துருந்துச்சு. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நாட்டு நாட்டு சாங்க்குலாம் வந்து ஆஸ்கார் குடுக்குறீங்க. ஏன் இந்த ம். பாட்டுக்கு ஆஸ்கார் குடுக்கல? அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஹிந்தி பாட்டுக்கு தானே ஆஸ்கார் வாங்கியிருக்காங்க. நம்ம இன்னும் தமிழ் படத்துக்கு ஆஸ்காரே வாங்கலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு அதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாம். ஓகே. பல்லேலக்கா சாங்க பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? பல்லேல கசாங்க பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆ எனக்கு என்ன தெரியும், 2007ல படம் ரிலீஸ் ஆச்சு. சிவாஜி படம் அது. ஆ ம். டைரக்டர் வந்து சங்கரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினிகாந்தும், சங்கரும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. ம். அப்ப ஓப்பனிங் சாங்குன்னு வரப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ்பிபி தான் ஓப்பனிங் சாங் வந்து ரஜினிகாந்துக்கு ம். பாடுவாரு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ட கொஞ்சம் வித்தியாசமா எழுதலான்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கிட்ட தான் குடுக்குறாங்க, பாட்ட எழுத சொல்லி. அவர் தான் ம். இந்த பாட்ட வந்து எழுதுறாரு. எஸ்பிபி பாடுனாரு. அப்புறம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விவேக் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்ரேயா, அப்புறம் இந்த பல்லேலக்கா சாங்குக்காக வந்து நயன்தாராவ மட்டும் கூப்ட்டு அவங்கள கூட்டு வந்து டான்ஸ் ம். ஆடியிருப்பாரு ரஜினிகாந்த். அதனால வந்து இந்த பாட்ட பத்தி பொதுவா எல்லாருக்கும் இது எல்லாமே தெரியும். ம். இந்த படம் வந்து இந்த படத்துல தான் வந்துருக்கு பாட்டு. ரஜினிகாந்த், சங்கர் இவங்கலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். இத மீறி புதுசா என்ன நீ சொல்லப் போற? இந்த பாட்ட பத்தி ஏதோ ட்ரெண்ட் ஆவுது உலகம் ஃபுல்லா அப்படின்னு நீ நெறைய சொல்லிட்டு இருந்தல்ல. அத பத்தி ஏதாவது சொல்லு. ஆமா. ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பாட்டு வந்து உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கு. இன்னும் 2007ல ரிலீஸ் ஆன இந்த படத்த 2024 இதுவரைக்கும் பல்வேறு கான்செப்ட்ல பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேரு தான். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தமிழர். அந்த தமிழர்ன்னு சொன்னோனே யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஏ.ஆர். ரகுமான் தான். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நம்ம தமிழ் மியூசிக்க வந்து உலகம் ஃபுல்லா பரப்பணும். 10ஓட 11னா இருக்கக்கூடாது. நம்பர் 1ல வரணும்னு சொன்னாரு. அவரோட விஷன், அவரோட குறிக்கோள்ல அவரு சாதிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அதே மாரி இன்னொருத்தரும் ஒரு முக்கிய காரணம் சொன்னேன். அவர் ஒரு ஃபாரினர். அவர் பேர் வந்து ஏத்தன்ஸ் பெரி. 2 பேருமே வந்து ஒரு கொலாபரேஷன்லாம் நெறைய பண்ணியிருக்காங்க. இப்ப தான் வந்து நெறைய பேருக்கு கான்செப்ட்ஸ்லாம் பத்தி தெரியும். ஆனா ஏ.ஆர். ரகுமான்லாம் அப்பயே 2 பேரும் சேர்ந்து நெறைய கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்ல பண்ணியிருக்காரு. ஏத்தன்ஸ் பெரி சென்னையில வந்தும் நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யுஎஸ்ல வந்து இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் பண்றவரு ஏத்தன்ஸ் பெரின்றவரு. ஒரு நாள் வந்து சரி ஏ.ஆர். ரகுமான் சாங் ஒண்ணு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங்க அங்க இருக்க அவரோட குரூப் மெம்பர்ஸ் அவரோட குழுவ வச்சு அந்த சாங்க கம்போஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அது வெளிநாட்ல ரொம்ப வரவேற்பு பெறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆயிடுது. அமெரிக்கால இருந்து யுகே, கனடா. ஆமா. டெக்சஸு அந்த மாரி நெறைய கலிஃபோர்னியா, நெறைய அந்த ஃபிரான்ஸு அந்த மாரி பக்கத்து பக்கத்துல அந்த ஐரோப்பிய நாடுகள்ல வந்து நெறைய இடத்துல வந்து இந்த பாட்ட வந்து அவங்களோட அந்த பேண்ட்ல போட்டு வாசிச்சு, அப்புறம் ஏதாவது கான்சர்ட் ஏதாவது ஒரு ஒரு காம்படிஷன் அந்த மாரி நெறைய விஷயங்கள் வரப்போ கூட, இந்த சாங்ஸ் வந்து ம். நெறைய இடத்துல நெறைய பேர் பாடுற மாரி, இந்த வெளிநாட்டு மக்கள் பாடுற மாரி நெறைய வீடியோஸ் வந்து சோசியல் மீடியால நெறைய ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டைம்லயே. அப்ப அது வந்து இப்பயும் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க நெறைய கான்செர்ட்ல. ஆமா, எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அந்த பாட்டு வந்து அந்த பாட்டோட இது வந்து இன்னும் குறையாம இன்னும் அதே பீக்ல தான் இருக்கு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா. ஆமா. இப்ப இந்த சூப்பர் சிங்கர் மாரி காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல நடக்கும். ம். அதுல எவனா ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ்ல சாங் எடுத்து யார் பாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ம். அந்த மாரி ஒரு ட்ரெண்ட செட் பண்ணி வெளிநாட்ல வந்து ரீச் ஆயிருக்கு. நீங்க YouTubeல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த மாரி வீடியோஸ்லாம் நெறைய கிடைக்கும். ஃபைனல்ஸ்ல இந்த சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. ம். டைட்டில் வின்னர். அந்த மாரி ஒரு ரீச்ச குடுத்த இந்த ஒரு தமிழ் சாங். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கான்செப்ட்டு அதெல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம சொல்றோம். இப்ப வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்தோனே ரீல்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெளிநாட்டுல வந்து அமெரிக்கால இவரு பண்ணாரு, ஆப்பிரிக்கால அத ம். பண்ணாருன்னு சொல்லிட்டு அது மாரிலாம் பண்ணுவோம். ஆனா இது எல்லாத்தோட விதைய வந்து போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரஹ்மான் தான். அதனால தான் வந்து ஏ.ஆர். ரஹ்மானுக்கு எப்பயுமே வந்து இந்த தமிழ் மேல ஒரு பெரிய ஒரு பற்று இருந்துட்டே இருக்கும். அதான் இவரு சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, உண்மதான். அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு. இத வந்து நம்ம எப்படியும் விட்டுறக்கூடாது. இந்த இந்தியா, தமிழ்நாடு இதுலயே முடிச்சிடக்கூடாது. இது ம். வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போணும்னு சொல்லிட்டு, அவரு அதுக்கான முயற்சி எடுத்தாரு. அது சக்சஸ் தாண்டி பெரிய ஒரு வெற்றியும் குடுத்துருக்காருன்னு தான் நம்ம ஆமா. சொல்லியே ஆகணும். அதனாலேயே ஏ.ஆர். ரஹ்மான வந்து நம்ம என்னைக்கும் விட்டு குடுத்துறாம, அவர் என்னைக்கும் நமக்கான மியூசிக் டைரக்டர்ன்றத மறந்துடவே ம். கூடாது. அப்புறம் நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ம். எக்கச்சக்கமா வந்திருந்தது. அதுல ஒரு 2 கமெண்ட்ஸ பார்க்கும்போது அத பத்தி பேசியே ஆகணும்னு தோணுச்சு. ம்.
என்னன்னா ஒருத்தர் இப்போ போட்டிருக்காரு ஆஸ்கர் வந்து ஹிந்தி ஃபிலிமுக்கு தான் கிடைச்சிருக்கு தமிழ் ஃபிலிமுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ம். ஸோ எனக்கு என்ன கேள்வினா ஆஸ்கர் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? அது என்ன அவ்வளோ முக்கியமா? இல்ல முக்கியம் இல்லன்றது இல்ல. இப்போ ஆஸ்கர் எப்படின்னா, இப்போ ஒரு அவார்ட் ஃபங்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ம். நாட்டிலேயே நிறைய அவார்ட்லாம் குடுக்குறாங்க. நேஷனல் அவார்ட் குடுப்பாங்க. ம். ஒவ்வொரு டிவி சேனல்லேருந்து ஒரு அவார்டு வரும். ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு அவார்டு வரும். அந்த ம். மாரி ஆஸ்கார்ன்றது வந்து என்னன்னா, இப்போ வந்து அங்க ஒரு அவார்டு வாங்குற அப்படின்றது வந்து எப்படின்னா, உலகத்துல இருக்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, ம். இந்த படம் எடுக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே போய் அது ரீச் ஆகும். ம். அங்க போய் நீ அவங்க ஒரு அவார்டு வாங்கிட்ட அப்படின்னாலே, ம். உன்னோட மொழியா இருக்கட்டும், நீ எங்க இருந்து படம் எடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாருக்குமே போய் சேர்ற ஒரு ம். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பாதை மாரி அது. அங்க போய் நீ நின்ட்ட அப்படின்னாலே அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அந்த கமெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஹிந்தி ஃபிலிமுக்கு தான் ஆஸ்கார் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, என்னன்னா, இப்ப ஹிந்தி மார்க்கெட் வந்து எப்படின்னா, ஹிந்தி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்பவே ஆனா ஹிந்தி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பவே நம்ம இந்த ஃபோன்லாம் இந்த சும்மா கீபேட் ஃபோன் யூஸ் ம். பண்ணிட்டு இருக்க அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெண்டிங்ல போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ம். அதிக வியூஸ்ல இருக்கும் அந்த பாட்டுலாம். ம். ஹிந்தி பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150, 200 பாட்டு கிட்ட 1 பில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கும். ம். ஆனா தமிழ் சாங்ல வந்து அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு ஒரு தமிழ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பில்லியன் போயிருக்குன்னா, அது ரவுடி பேபி. ஆமா. அந்த மாரி 2 படத்துல வந்த ரவுடி பேபி சாங்ஸ்லாம் ம். பார்த்தீங்கன்னா, 1 பில்லியன் வியூஸ்ல இருக்கு. ம். மத்தபடி வேற எந்த சாங்குமே கிடையாது. நீங்க மத்தபடி பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா சாங்குமே ஹிந்தியில தான் இருக்கும். ஹிந்தி ம். மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் ஏன் அவ்வளோ இருக்குதுன்னா, அவங்களோட அந்த பட்ஜெட்டா இருக்கட்டும், அந்த படங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், ம். அவங்க அத வந்து ரீச் பண்றதா இருக்கட்டும், அத போய் கொண்டு போய் வெளிநாட்டுல இது பண்றதா இருக்கட்டும், அது மாரி நெறைய இருந்ததுனால தான் ம். நீங்க சொன்ன மாரி ஹிந்தி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் குளோபலா இருந்தது. நெறைய ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்தது. நெறைய பேருக்கு அறிமுகமாயிட்டு இருந்தது. ஆனா தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல ஃபிலிம்ஸு. கொஞ்சம் கொஞ்சமா தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கூட இந்த பல்லேலக்கா சாங்க பார்த்தீங்கனாலே, நெறைய பேர் பாலிவுட் மூவின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெறைய பேர் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்காங்க. இந்தியன் பாலிவுட் மூவின்ட்டு. ஆனா தமிழ் வந்து கோலிவுட் சொல்லுவோமா? ம். ஆமா கோலிவுட் கோலிவுட். மூவின்னு சொல்லுவோம் நம்ப. ஒரு சாங் வந்து அது ஆஸ்கார் குடுத்துருக்காங்க. இந்த சாங்க்கு ஆஸ்கார் குடுக்கல. அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த 150 பேருக்கு இந்த சாங் போய் சேர்ந்திருக்கா? ஆஸ்காருக்கு வந்து நம்ப குடுத்துருக்கோமா? அதுன்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். குடுக்காத சாங்குக்கு அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த சாங் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு ஆஸ்கார எப்படி குடுப்பாங்க? அது ஒரு காரணம். ஆஸ்கார் நாமினேட் ஆகி, நீங்க ஒரு படத்த வந்து ஆஸ்கார் நாமினேட் ஆகுது அப்படின்னா, அந்த அவார்ட் வாங்குறதுன்றத தாண்டி, அந்த 150 பேருக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கான்றது தான் முக்கியம். நீங்க ஆமா. இப்போ ஒரு கோடிக்கணக்கான பேர் அந்த பாட்டு பார்க்குறாங்கன்றதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த 150 பேருக்கு அந்த அந்த பாட்ட பத்தி என்ன தெரிஞ்சிருக்குன்றத பொறுத்து தான். அதுவும் இல்லாம எந்த அவங்கள படத்துக்கு பொறுத்தவரைக்கும் இது ஒரு இந்தியன் ஃபிலிம். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்தியன் ஃபிலிமா அத பார்த்துடணும். நம்ம ஹிந்தி ஃபிலிமா, தமிழ் ஃபிலிமா, தெலுங்கு ஃபிலிமாலாம் பார்க்கக்கூடாது. ஆஸ்கார் நாமினேஷன்ல போயிடுச்சுனாலே, அது ஒரு இந்தியன் ஃபிலிமா பார்ப்பாங்களே தவிர, அத வந்து ஹிந்தி ஃபிலிமா பார்க்கவே மாட்டாங்க. அது மாரி தான் நம்மளும் பார்க்கணும். ஒரு ஃபிலிம் பார்க்குறோமா, ஓகே. என்ன படமா? இங்கிலீஷ் படமா? ஓகே. மலையாள படமா? ஓகே. அப்படின்னு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அத போய் ஏன் மலையாள படமா இருக்கு இது? ஏன் இது தமிழ் படமா இருக்கு? அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் ஃபிலிமா பார்த்துட்டு, நம்ம போனா தான் நம்ம போய் நம்ம ஒரு ஹாலிவுட் லெவல்ல போய் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து ஒரு தடையா நிக்கக்கூடாது. நீ ஹிந்தி ஃபிலிமு நீ ஏன் அப்படி நல்ல படம் பண்ணிட்ட? அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து ம். மொத்தமா சேர்ந்து தான் ஒரு படம் பண்ணணும். ஆமா. அதே மாரி ஒருத்தர் வந்து நாட்டு நாட்டுக்கு வந்து ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. அத விட பல்லேலக்கா சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாரு. ஆமா. ஏன்னா, அத விட நல்ல சாங்ஸ் நெறைய இருக்குது. இந்த நல்ல சாங்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா, அது வந்து வோட் பண்ண போற ஒரு 150 பேர், 160 பேர் தான். அவங்களுக்கு என்ன சாங் தெரியுமோ, அவங்களுக்கு என்ன நாமினேட் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு தான் வோட் போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால நெறைய சாங்ஸ் இருக்கு. சூப்பர், சூப்பர் சாங்ஸு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா எல்லாத்துக்குமே ஆஸ்கர் குடுக்கணும் வேண்டியது இருக்கும். ம். ஆம். ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு நாட் டூ நாட் வந்து நம்ம பண்ண ப்ரொமோஷன்ல நெறைய குளோபலா நெறைய ரீச் ஆயிருக்கு. அதனால நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேட் பண்ணி அதில நெறைய மெம்பர்ஸ்க்கும் புடிச்சிருக்கு. அதனால அதுக்கு ஆஸ்கர் குடுத்துருக்காங்க. நம்ம சாங்ஸ்க்கு அந்த அளவுக்கு ரீச் கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே இப்ப இந்த ஸ்டார்ட்டிங் ஆக ஆக இப்ப நெறைய நல்ல படங்கள்லாம் வருது. நெறைய ஆஸ்காருக்கு போகுது. ஆ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும், நெறைய படங்கள் போயிருக்கு. இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் போயிருக்கு. அதனால வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஃபிலிம்ஸ்க்கும் ஆஸ்கார் வருன்றத எ எழுதி வச்சிடணும் இதுக்கப்புறம். ம், வருஷத்துக்கு ம். ஒரு ஆஸ்கார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வருன்றத நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் பார்ப்போம். அதே மாரி நம்ம ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா, 95ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. தமிழ் மொழிய வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாரியே சொன்னத செஞ்சுட்டாரு இந்த பல்லேலக்கா சாங் மூலியமா. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, பல நாட்டுலேருந்து பாடியிருக்காங்க. அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் நான் எடுத்து சொல்றேன் பாருங்க. சைனா, நியூசிலாந்து, யுஎஸ், யுகே, குரோட்டியா, டெக்சாஸ்,
நார்த் மெக்கடோனியா, மெக்சிகோ, சிங்கப்பூர், கலிஃபோர்னியா, பிரான்ஸ் இந்த மாதிரி பழைய நாட்டு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு பலேலக்கா சாங்ஸை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதிலா இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன்னு நினைக்காதீங்க. இந்த காலத்துல தான் இப்போதான் 2023ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து எப்பயோ 2010க்கு 2015 அந்த டைம்ல வந்த வீடியோ இது. உண்மையான வீடியோ தான் இது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியல, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இதை பற்றி டீட்டெயிலிங்காக சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து என்ன ஏதுன்றது புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய போடுறோம். கண்டிப்பா. ஓகே, அப்புறம் என்ன வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பாய். பறவையா பறக்கிறோம்.